சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தில் கிளியராக இருந்துச்சு. நான் ஊரில் நிறைய பத்திரிகையில் கவிதைகள்லாம் வந்திருக்கு, துணுக்குகள் வந்திருக்கு, சிறுகதை வந்துருச்சு. நான் என்னடான்னு பார்த்தேன், 10 ரூபா கவிதைக்கு. ஒரு பேர் வந்துச்சுன்னா ஒரு புத்தகம் வீட்டுக்கு வரும். சரி, சிறுகதை வந்துச்சு, அவ்வளோ 150 ரூபா. என்னடா ஒரு ரைட்டிங்க்கு இவ்வளோ தான் மரியாதையா, இவ்வளோ தான் காசா? ரைட்டிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக நம்ம லைஃபே டெடிகேட் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன பணமாக இருக்கே, இதுக்கான உயர்ந்த மரியாதை, அதிகபட்ச மரியாதையும் அதிகபட்ச பணமும் நம்ம எங்கே கிடைக்க போகுது? அது ரைட்டிங் தான் அது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு சினிமா அப்படின்னு தான் தோணிச்சு. ஸோ நம்ம இங்கே போய் ஒரு 150 ரூபா பணத்தை, ஏன்னா எங்கள் ஊரில் விருதைராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மாதம் 10 ரூபா வரும், 150 ரூபா கவிதைகள் வரும். இப்படி இந்த காசை வாங்கிட்டு ஒரு சைக்கிளில் போயிட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறவர் தான். ஆஹா, இந்த லைஃபுக்குள்ளே நம்ம போயிடுவோம் போலையே. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக அதிகபட்ச மரியாதை கிடைக்கிற இடத்துக்கு இப்போ ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் எனக்கு 21 வயசு. ஸோ இப்போ ட்ரை பண்ணால் ஏதோ ஒன்று நடந்துடும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு முரட்டு தைரியம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த தைரியத்தில் தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி தான் சினிமாவுக்கு வரும். அப்போ அப்படின்னு முடிவானோடனே அண்ணன் தான் அப்படின்னு மைண்டில் வந்துருச்சு. இல்லைனா நான் போய் பத்திரிகையில் சேர்ந்துருப்பேன். ஸோ அதனால் அவரை போய் ட்ரை பண்ணேன், அவரை போய் பார்த்தேன். அவர் பெரிய மனசு பண்ணி கிட்டத்தட்ட நான் 6 மாதம் அவங்க வீட்டு மாடியில் தான் தங்கியிருந்தேன். அவங்க மாடியில் ஒரு ரூம் வாடகைக்கு விடாமல் வச்சுருந்தாங்க, அந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ஊர்லேருந்து வந்த ஒரு பையனுக்கு நான் இதை செய்வேனா அப்படின்னு தெரியாது. அவ்வளோ பெரிய அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் சங்கசாட்டை சேர்ற வரைக்குமே அவங்க வீட்டில் தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கி அப்படி ஒரு அண்ணனோ அப்படி ஒரு அண்ணியோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களா, சொந்த உறவு இல்லாதவங்களா, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்களா, அது நானாக கூட நான் இருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு மேஜிக் சார். அந்த சில மனிதர்கள் தான் அப்படி ஒரு அபூர்வமான மனிதர்கள் அவங்க ஒன்று செய்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப, இன்னைக்கு கூட நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், அப்படி ஒரு பையனை நான் கூப்பிட்டு இவன் ஒரு 6 மாதம் இந்த வீட்டில் தான் ரூமில் தான் தங்குவான்னு சொன்னால் நீ ஒத்துக்குப்பியாப்பா அப்படின்னு கேட்டேன். அது எப்படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ அதனால் ரியல் மேஜிக் சார். ஏன்னா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் ஆக்சுவலாக. ஏன்னா சும்மா அப்பப்போ ஒரு லீவுக்கு பார்க்குற ஒரு பையனை அவங்க தங்க வச்சு 6 மாதமாக அவங்கள இவனை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்றைக்கி இல்லை, எந்த உலகத்துலேயும் அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ ரியலி அந்த மேஜிக் தான். அந்த 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 மனிதத்தன்மை நினச்சி பார்க்கவே முடியாது. இந்த நேரத்தில் நினச்சாலும் அன்றைக்கி அது நடக்காமல் இருந்திருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ ரியலி நான் இப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லா இடத்துக்கும் அந்த பேசிக்ஸ் என்னை முருகேசன் அண்ணன் தான் ரொம்ப முக்கியமான காரணம் சார்.